இன்னைக்கு ஈஸியான சிம்பிளான குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பூந்தியை வச்சு பூந்தி சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சும்மா 1 கப் அளவு பூந்தி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும், ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு பாதி லெமன், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃப், மல்லித்தலை கொஞ்சமாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஈவினிங் உங்கள் வீட்டில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ 2 கப் பூந்தி அளவாக நம்ம பூந்தி சாலட்க்கு நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு அளவாக தான், அதாவது நாங்கள் 2 பர்சன்ட்க்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு சொந்தக்காரங்க எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதுக்கேற்றாப்புல இன்க்ரீடியன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பவுலில் போட்டாச்சு. உங்களுக்கு காய்கறி அதிகமாக சேர்த்தணும் அப்படின்னா உங்களோட விருப்பம் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் சொந்தக்காரங்களும் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க பூந்தி 2 கப் சொன்னேன் இல்லையா, 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். போட்ட எல்லாத்தையும் இப்படி ஒரு மூடி போட்டு நல்லா குளிக்கிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்கள்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு காரம் எதுவுமே நீங்கள் சேர்த்து வேணாம். ஆல்ரெடி பூந்தியில் இருக்க உப்பு காரமே போதும். இல்லாட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சர்விங் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சட்டுன்னு செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பூந்தியில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் மிக்சர் இல்லை பொரி எதுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி கேரட், வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. அவங்க போடுற அந்த டைமில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு மாதிரி நவுத்த மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே மொறுமொறுப்பான ஒரு புளிப்பு தன்மை கூட ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இந்த வெங்காயம் அது இல்லாமல் அந்த மல்லித்தலை வந்து நீங்கள் தண்டு போட்டிங்கன்னா இதை விட நல்லாவே ஒரு ஃப்ளேவரை தரும். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜாய் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.